நண்பா வந்ததுமே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஸோ குட்டி குட்டி சாமி இருக்கு உள்ள. ஸோ என்ட்ரன்ஸோட நேம் அதுதான் போட்டிருக்கு. ஸோ உள்ளேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். இவர் தான் காஞ்சனேஸ்வரர். நல்லா இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லா இருக்குமா? சுயம்பு லிங்கம்னா லிங்க உருவானது. இதெல்லாம் மூலவர். அப்படியே இவர் தான் மூலவர். சுயம்பு லிங்கம் காஞ்சனேஸ்வரர். அவர் சித்தர் சமாதி. அதுவாமா? ஆமா, ஜீவ சமாதி. அவர் திருப்பணி தான் எல்லாம். அவரு இந்த ரோடு போட்டு கோலம் வெட்டி எல்லாம். இது 1008 லிங்கம் சுயம்பு லிங்கம். அது பாருங்க மேலெல்லாம் லிங்கமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாவே. ஆமா, லிங்க வீடு 5008 புதுப்பிச்சு வரைக்கும் இருக்குது. ரொம்ப மகிமையான இடம். மணிப்பாடு போனீங்கன்னா போனோமா? அங்கே சித்தர்களுக்கு பூஜை பண்ண இடம். அதனால தான் அந்த சவுண்டு வருது. பூஜை பண்ண இடம்ன்றதுனால அந்த சவுண்டு வருது. ஓகேம்மா ஓகேம்மா. இது பெருமை. நந்தி திருவள்ளம் போய்க்கிறீங்களா? நந்திக்கு பாருங்க கிழக்கு பாருங்க. ப்ரோ இந்த நந்தி கிழக்கு பார்க்குறது பாருங்க. என்னம்மா? நந்தி இங்கே கஞ்சன்றவன் தவம் பண்ண இடம். தவம் பண்ண இடம். தவம் பண்ணி அவனை சம்பாரம் பண்ணார் சிவபெருமான். அது நந்தி வந்து சம்பாரம் பண்ணி உக்கிரமாக இருந்தால் சிவபெருமான் பார்வதியும் பரமசிவன் வந்து சாந்தம் பண்ணி அதான் சிவபெருமான் மேற்கு பார்க்குறாரு, நந்தி கிழக்கு பார்க்கும். எந்த ஆலயத்தில் பார்த்தாலும் சிவபெருமான் கிழக்கு பார்ப்பார், நந்தி மேற்கு தான் பார்க்கும். எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? இங்கே தான் பாருங்க. இங்கே திருவள்ளத்துலேயும் கிழக்கு பார்க்கும். திருவள்ளம் போய்க்கிறீங்களா? இது இங்கே பெல்லண்ட பெரிய நந்தி கிழக்கு தான் பார்க்கும், மலையை நோக்கி பார்க்கும். இது பெரிய புராண கதை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பகவானே திதி கொடுக்குறாரு அந்த கஞ்சனுக்கு. திருவள்ளத்துலேருந்து சாமி 10 நாள் மண்டபடி 10ஆம் நேரத்து மயிலர் கழிச்சு மறுநாள் கொடுக்குறாரு. தை மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறாரு. இது பெருமையான இடம், பெரிய கதை. இது சொல்ல ஒரு பெரிய வரலாறு இருக்கு இது. ஆமாம், தரவெல்லாம் பெரிய வரலாறு. ரொம்ப மகிமையான இடம். சித்தர்கள் தேவரெல்லாம் வளர்த்துருக்காங்க. ரொம்ப அவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் கொண்டோம்னா உடனே எடுத்துக்கணும். ஆனால் நானுன்னு வரவங்களுக்கு இறங்கிடுவார். அது வேணால் இவர்கிட்ட ரொம்ப நானுன்னு வரக்கூடாது. இவர்கிட்ட பணிஞ்சு அவர் வச்சுருந்தோம்னா அவர் வச்சுக்குவார். நம்மள நல்லா நீ கேட்கறது கொடுப்பார். என்ன கை நிறைய காக்க கொடுப்பார். அது மாதிரி தெரிஞ்சுங்க. நீங்கள் வேண்டி போங்க. இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா சொல்லி பாருங்க பாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேலை செய்றீங்களா? படிக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்கோம்மா. ரொம்ப நல்லா படிச்சு நல்லா இருக்கும். தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லா இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப போடாதீங்க. நல்ல விளையாட்டுனா அது பண்ணுங்க. அது அத்தைங்கெல்லாம் போடாதீங்க. அப்படியே இருக்கும். சரிங்க சரி. வரணுன்னா அவர் கூப்பிட்டா தான் அவங்க வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. அப்படி பாரு நானும் வராங்க. நீங்கள் வந்துக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு அழைப்பு உண்டு. ஐஷா தான் அங்கே வர முடியும். சிவன் கோயிலாம் போனால் அவர் அதுதான் எந்த சிவன் கோயிலெல்லாம் அவர் அழைக்காம வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பக்கத்தில் நான் போனேன் அப்போலாம் போகவே இல்லை. அப்புறம் என்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு போட்டால் தான் கூப்பிட்டு போனாங்க. அதுவும் அங்கே போகணும் போனால் டக்குன்னு போனால் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி தான் இங்கே அதுமாரி கூப்பிட்டா தான் வர முடியுங்க. அவருக்கு அவரையும் இவரும் ஒன்றா கும்பிடலாம். சோழிங்க எடுத்து பாருங்க. அதான் நரசிம்மசாமி. எதிரில் தெரியுது அதுவுமா? மலை அவர் தான் மலை கோபுரம் நரசிம்மசாமி. சூப்பர்மா. வேண்டிங்க எது ஆக்சுவலாக இங்கே ஒரு வழி போகுது. இந்த பக்கம் கூட பைக்
ஸோ நம்ம ஆக்சுவலாக டாப் கொண்டோம். வா, இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள். இதெல்லாம் க்ரீனஸாக இருந்தால் செம்ம வைப்போட செம்மையாக வைப் பண்ணலாம். ஸோ ஃபேம் ஆக்சுவலாக அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா பெல்ராக் அங்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக மழை தூரிட்டு இருக்குது. லைட்டாக தான் நினைஞ்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மந்த் வாங்க, எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான், போயிடுச்சு மழை போயிடுச்சு. மழை அடிக்க இப்போ மணிப்பாறை கிட்ட வந்தாச்சு. போயிட்டு மணிப்பாறை அது டிங் டிங் தட்டி பார்க்கலாம், சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். செம்ம மழை. ஸோ ஃபுல்லாக நினைஞ்சாச்சுங்க. ஸோ உங்கள் விளாகில் என்ன காட்டுங்க. நான் பாருங்க சார், நான் பேசுவது சார், நீங்க பாக்குறதுக்கு ஐடி ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. சொல்லுங்க. நான் இயற்கை காதில் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் ப்ரோ. நீங்கள் இயற்கை காதில் நான் லிட்டில் ரைடர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பாருறது, மணிப்பாறை. ஆமாம், மணிப்பாறை. அது கல் தட்டினா வந்து சவுண்ட் கேட்குன்னு சொல்கிறாங்க, மணி மாதிரி. ஸோ அப்போ அதுதான் தட்டி பார்க்க போகிறோம். ப்ரோ மயில் தட்டா சவுண்ட் கேட்குமா? சிவலிங்கத்தை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, கோவிந்தா கோவிந்தா, ஹர ஹர மகாதேவிக்கு. சாரி வந்தாச்சு. வாங்க 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 நண்பர்களே, பயணத்தை மேற்கொள்வோம். அங்க பாருங்க, எங்கிட்ட கல் இருக்கு. சவுண்ட் கிட்ட வந்து காமிங்க, கேக்குதா பார்க்கலாம் சவுண்டு. பாருங்க, கேக்குதா சவுண்டு? ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, சவுண்ட் ஒண்ணுமே கேட்கல. சோ அப்படியே இதுல தட்டல பாருங்க. பாருங்க செம்மையா. என்னங்க அதிசயம் இது? சோ இது பாரியார் மாதிரியா இருக்கு. இதான் ஓகே, இதான் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ ஒன்றா அண்ணாவோட லிங்க் சேனலோட லிங்க் தரேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க, சரிங்களா? ஓகே, பை பை, டாடா. எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக காஞ்சிநகர் ஹில்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். பெல்ராக்ல இருந்தும் வந்துட்டோம். ஸோ ப்ரோ, லிட்டில் ரைடர் ப்ரோ, இதை பற்றி உங்களோட கருத்து வேறுபாடு என்ன? ஹாய் கைஸ், நாங்கள் பெல்ராக்கை பார்த்துட்டோம். இந்த சினிமாலாம் வருது, நீ யாராவது? நீங்களும் போய் பார்த்துருங்க. இதுதான் என்னோட கருத்து. டாடா, பாய் பாய். தேவா சைடு டாடா பாய் பாய். நான் ப்ரோ, நீ vlog எடுத்துட்டியா? இதில் போனீங்கன்னா பின்னாடி வியூ இருக்குங்க. ஆக்சுவலாக இதில் போனீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதில் போனீங்கன்னா பெல்ராக் அது மேலே தெரியும். சப்போர்ட் பண்ணிக்கிறேன்.